இந்த வாரம் நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமை சந்தையில 100 ரூபாய் வச்சுட்டு என்னெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணங்க. நீங்க என்னெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு நான் சொல்றேன். நான் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கும் ஒரு பிளேட் இஞ்சியும் எடுத்தங்க. ரெண்டுமே 20 ரூபாய் 20 ரூபாய் மொத்தம் 40 ரூபாய் ஆயிடுச்சு. 10 ரூபாய்க்கு கீரை கட்டும் 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி கட்டும் வாங்கினேன். இப்ப 20 ரூபாய் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 60 ரூபாய் காலி. வீட்டுல பூண்டு கம்மியா தான் இருந்தது. சரி பூண்டு 1/4 கிலோ எவ்வளவுன்னு கேட்டாங்க. 40 ரூபாய் சொன்னாங்க. பூண்டு ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு முடிஞ்சிச்சுங்க. 100 ரூபாய். 100 ரூபாய் எடுத்துட்டு போனா இவ்வளவுதாங்க வாங்க முடியும். அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு சந்தைக்கு போனீங்கன்னா இந்த ஆப்பிள் வந்து மாவு ஆப்பிள்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த பிளேட்ல கூறு வச்சிருக்காங்கல்லங்க அது வேண்டாம். எனக்கு வந்து தனியா கொடுங்க, நான் 1 கிலோ எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. 160 ரூபாய் கிலோ. நீங்க சத்தியில எங்க போய் ஆப்பிள் வாங்கினாலும் 260 280 340 வரைக்கும் கூட விற்கிறாங்க. பட் இங்க 160 ரூபாய் தான் கிலோ. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் எவ்ரி வீக் கண்டிப்பா வந்து என்ன வாங்குறனோ இல்லையோ ஆப்பிள் வாங்கிடுவேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் போனா மறக்காம வாங்கிக்கோங்க. இந்த வார சந்தையில பாத்தீங்கன்னா தக்காளி